கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையிலே என் கண்ணை வைத்து என்று சொல்லி பார்க்கிறோம், ஆலோசனை தருவேன் சொல்லி பார்க்கிறோம். தெரிந்த பகுதி, அடிக்கடி பார்க்குற ஒரு வசனம் தான். அப்போ கர்த்தர் நமக்கு போதிக்கிற ஒரு தேவன், கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன். உண்மையாகவே இந்த உலகத்தில் நம்ம அநேக காரியங்களை நம்ம கற்றிருக்கிறோம், அநேக விதங்களிலே அநேக இடங்களிலே நம்ம கற்றிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு சரியான பாதையிலே நடப்பதற்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவர். நான் உனக்கு போதித்து என்று சொல்லுகிறான். அப்போ அநேக போதனைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். உலக ரீதியாக படிக்கிற காலங்களிலே, பிள்ளைகளாய் வளருகிற குடும்பத்தில் வளருகிற காலங்களிலே படிக்கிற காலங்களிலே நம்ம கற்றிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன். தேவனுடைய போதனையானது அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது புரோஜனமானது. எப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதில் ஏசாயா 48:17 வாசிக்கிறோம், நான் உனக்கு புரோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன் நடத்துகிறாய் உன் தேவனாய் கர்த்தர் நானே. அப்போது தேவனுடைய போதனை, தேவன் கற்றுக் கொடுக்கிறது எல்லாமே நம்மளை புரோஜனமான பாதையிலே அது நடத்தக்கூடியது, தாறுமாறான பாதை அல்ல. தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியம், தேவன் போதிக்கிற காரியம் அது நம்மை புரோஜனமாய் நமக்கு இருக்கத்தக்கதாக புரோஜனமான வழியிலே புரோஜனமான பாதையிலே அவர் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆகவே தான் நம்ம நீதிமன்றம் கூட நம்ம வாசிக்கிறோம் 13:1, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தகப்பனுடைய போதகத்தை கேட்கக்கூடியவன் அவன் புரோஜனமான பாதையிலே அவன் காணப்படுவான். மற்ற தாறுமாறான பாதை அல்ல, வெறுமையான பாதை அல்ல, தோல்விக்கு எதுவான பாதை அல்ல. தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறவன், தேவனுடைய போதகத்தை கேட்கிறவன், செவி கொடுக்கிறவன், அவன் புரோஜனமான பாதையிலே அவன் காணப்படுவான். நீதிமொழிகள் 6 அந்த 20-22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, தகப்பனுடைய போதகம், தேவனுடைய போதகமானது அது நம்மை காப்பாற்றும் என்று சொல்லப்படுகிறது, நம்மளை பாதுகாக்கும். தேவனுடைய போதனையானது நம்மை பாதுகாக்கக்கூடியது, அது நம்மோடு கூட பேசக்கூடியது. தேவனுடைய போதனை, தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியம் போதனை, அது நம்மோடு கூட பேசும். இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இப்படி பேசணுங்கிறத, இப்படி நடக்கணுங்கிறத அவருடைய போதனை நம்மோடு கூட பேசக்கூடியது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் பொழுது, அந்த 4:1-4 வாசிக்கும் பொழுது, தகப்பனுடைய போதனையானது நம்மை பிழைக்க பண்ணுகிறது, இந்த பூமியிலே நம்மளை பிழைத்திருக்க பண்ணுகிறது, நிலைத்திருக்க பண்ணுகிறது. தகப்பனுடைய போதனை நம்மை நிலைத்திருக்க, இந்த பூமியிலே நம்மை நிலைத்திருக்க பண்ணுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ உண்மையிலே தேவனுடைய போதனையை நாம் கேட்கறதுனால, அவர் நமக்கு போதிக்கிறதுனால, அவர் போதிக்கிறத நம்ம கவனிக்கிறதுனால, நம்ம செவி கொடுக்கிறதுனால நம்ம புரோஜனமான பாதையில் நம்ம காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, அது நம்மை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது, அது நம்மோடு கூட பேசக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய போதனை நம்ம இந்த பூமியிலே நிலை நிறுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், பிழைக்க பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களிலே தேவனுடைய போதகத்தை நம்ம தள்ளிவிடவே கூடாது. அவர் நம்மளை சரியான பாதையிலே நம்மை நடத்தி, நம்மை பாதுகாத்து, நம்ம இந்த பூமியிலே அவர் நிலைத்திருக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன், நல்ல போதனை. அவர் நம்மளை புரோஜனமான வழியிலே அவர் நடத்துவதற்காகவே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய போதனையில் நமக்கு எல்லாமே புரோஜனமாக இருக்கும், நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த பூமியிலே நாம் நிலைத்து இருப்போம். தேவன் நம்மளை நடத்துகிறவர், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே,
அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு நான் காட்டுவேன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். உண்மையாகவே நீர் போதிக்கிறவர், நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய போதகத்தை நாங்கள் எந்த விதத்திலையும் நாங்கள் தள்ளிவிடாதபடி கர்த்தர்தாமே உம்முடைய போதகத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்க, உம்முடைய போதகத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கிறதுனால அது எங்களை புரோஜனமான வழியிலே நடத்தக்கூடிய ஒரு காரியம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அது எங்களை காப்பாற்றக்கூடியது, அது எங்களோடு கூட பேசக்கூடியது, அது எங்களை இந்த பூமியிலே பிழைத்திருக்க பண்ணக்கூடியது, எங்களை நிலைத்திருக்க பண்ணக்கூடியது. நிலைநிறுத்துகிற உம்முடைய போதனை, எங்களுக்கு புரோஜனமாக இருக்கக்கூடிய உம்முடைய போதனைக்காக, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கக்கூடிய உம்முடைய போதனைக்காக, ஒவ்வொரு நாள் எங்களோடு கூட பேசுகிற உம்முடைய போதனைக்காக, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும் உம்முடைய போதகத்தை நாங்கள் தள்ளிவிடாதபடி நாங்கள் அதை சார்ந்து கொள்ள, நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகமான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதியும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமையான நம்முடைய ஜனத்தை, குடும்பத்தை இது பிரயோஜனமான பாதையிலே நடத்தி இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த பூமியிலே நீ நிலைத்திருக்க பண்ணுவீராக, பிழைத்திருக்க பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.